ஹாய், வெல்கம் டு நீங்கள் பாலகிருஷ்ணன். நான் ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். அதான் அந்த வீடியோ. அதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாமே நினைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா முதல்ல சில விஷயங்கள் எல்லாருமே கற்றுருப்பாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், வேணா எடுத்துக்கலாம், இல்லைனா வேண்டாம் விட்டுருங்க. அதாவது நான் இங்கேயோ படித்த ஒரு கதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பெரிய ஒரு ரிச்சாக இருக்கிற ஒரு கேர்ள் என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க. வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அதாவது பாலிஷ் பண்ணக்கூடிய, அதாவது ஷூக்கு பாலிஷ் பண்ணக்கூடிய, இல்லை ஷூ தைக்கக்கூடிய ஒரு பர்சன் இருக்கார். அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஷூவை பாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய காலை அவர் மேலே வச்சு ஷூவை பாலிஷ் பண்ண சொல்கிறாங்க. கீழே ஃபுல்லாக சப்பலாக இருக்குது. அன்றைக்கி அவங்க அந்த லேடி பார்க்குறாங்க, அந்த ஜென்ஸ் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா ஷூவை தூக்கி கொடுத்து கையில் கொடுத்து பாலிஷ் பண்ண சொன்னால் பாலிஷ் பண்ணியிருப்பார். ஆனால் காலை மேலத்துக்கு வச்சதுனால என்ன ஆகுதுன்னா அதுக்கு ரொம்ப ஷூலாம் பாலிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி காலத்துக்கு வெளியே போட்டுருந்தாரு. அன்றைக்கி அந்த லேடி சண்டைக்கு வராங்க. நீ ஷூ தைக்கக்கூடிய ஒரு பாலிஷ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன், நான் சொன்னால் கேட்க மாட்டேன், நான் ஒரு பெரிய ரிச் உமன், என்னை பற்றி நீ எடுத்து பேசுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளெலாம் வர வைக்காண்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி ஒரு நாடகம் பண்ணுறாங்க. இவன் என்கிட்ட பணம் பறிச்சிட்டான், என்னுடைய செயின் இங்கே இருக்குது, இவன்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாற்றி ஒரு நாடகம் பண்ணுறாங்க, ட்ராமா பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து ஒருத்தன் வரான். வந்ததுக்கப்புறமேட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறான்னா அந்த லேடி என்ன பண்ணுறான், அந்த லேடி பேச்சை கேட்டு என்ன பண்ணுறான்னா அந்த செருப்பு தைக்கிறவர் அடிச்சிருந்தான். அடிச்சுக்கப்புறமேட்டு இந்த செருப்பு தைக்கிறவர் சொல்கிறாரு, இல்லை நான் இந்த பொண்ணோட பணத்தையும் எடுக்கல, எதையும் எடுக்கல, இந்த பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை நம்ம மாட்டேங்கிறார் இவர். அன்றைக்கி சொல்லிட்டு கடைசியில் இந்த பேசுகிறார், தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு இந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட. பேசினோடனே என்ன வச்சிருக்கிற காசு அப்படின்னு வச்சிருக்கியான்னு கேட்டோன்னே என்கிட்ட காசுலாம் கிடையாது. அப்படின்னா அந்த பொண்ணு இது பண்ணுறாங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அந்த பொண்ணு இப்போ வயசாலாம் எடுக்கணும்னா இந்த பொண்ணையும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. கூப்பிட்டு பேசினோடனே அப்புறமே திரும்ப பொண்ணுகிட்ட பேசிட்டு இவர் வராரு. அந்த பொண்ணுகிட்ட நீ ஒரு 5000 ரூபா கொடுத்துரு, அந்த பொண்ணு போலீஸ்லாம் ஃபோன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இல்லை நான் எதுவுமே எடுத்தாலும் போய் பண்ணணும், யார்ட்டுமே எதுவுமே எடுக்கல, நான் இருக்கேன் 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசியில் இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி கூட்டக்கு அப்புறமாட்டு அன்றைக்கி போலீஸ் அங்கேருந்து வராங்க. வந்ததுக்கு அப்புறமாட்டு என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு இப்போ போலீஸ் அங்கேருந்து வந்தவொடனே பார்த்திங்கன்னா இவருக்கு சைட் வைக்கிறாங்க, யாரும் செருப்பு தைக்கிறவருக்கு. அன்றைக்கி இவங்க ரெண்டுத்துக்கும் ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இப்படி செருப்பு தைக்கிறவங்களுக்கு இந்த போலீஸ் சைட் பண்ணுறாங்கன்னு பார்த்து. ஏன்னா அந்த செருப்பு தைக்கிற மாதிரி இருந்தாரோ அவரே ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸர் தான். அந்த செருப்பு தைக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு மஃப்டியில் இருந்திருக்காரு. ஏன்னா அங்கே யாரோ ஒருத்தவங்க குற்றவாளி வராங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணி தான் அவர் இருக்காரு. ஆனால் திருத்து பண்ணி இவங்க 2 பேரும் மாட்டுவாங்கன்னு இவர் எதிர்பார்க்கல. ஸோ இவர் சொல்கிறாரு இந்த மாதிரியா அப்படின்னா பீப்புள்லாம் நீங்கள் இந்த மாதிரி இப்படி தான் நடந்துக்கிட்டீங்களா, பணத்தை இப்படி தான் நீங்கள் ஆட்டை போடுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க 2 பேர். ஆனால் அந்த ரிச் மேனும் அவர் கூட ஒரு மனுஷனும் என்ன பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒன்று தான். 2 பேருமே கூட்டாளிகள். அவங்க அந்த மாதிரி அவங்க நடிச்சிருக்கிறாங்க. முதல்ல அந்த லேடி அப்புறம் 2வது அவர் அந்த மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது. ஸோ இதுக்கு என்ன விஷயம், இதுக்கு என்ன நீங்கள் கதையை கற்றுக்கிட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாரல் ஆஃப் த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஸோ யாரையும் நம்ம தரக்குறவாக நினைக்கக்கூடாது. யாருனாலும் இந்த பொசிஷனாலும் இருக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு வேலை தான். செருப்பு தைக்கிறது மட்டும் கிடையாது. நிறைய பேர் நிறைய வேலை பார்க்குறாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். ஸோ எல்லாத்தையும் நம்ம சமமாக மதிக்கணும். எல்லாருமே மனுஷங்க தான். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பார்க்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ஒருத்தங்களுக்கு மதிப்பு கொடுத்தா தான் மற்றவங்க நமக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஸோ கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படிம்பாங்க, அதுதான். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவை சந்திக்க வர உங்களுக்கு பேர் உங்கள் நண்பன் பாலகிருஷ்ணன். தேங்க்யூ.